நம சர்வேபியோ. நம்ம சந்திராபீட கதை பார்த்துட்டுருக்கோம். அதில் இப்போ சந்திராபீடன் அவன் விட்டுட்டு வந்த வைஷம்பாயனனோட சேர்ந்த பாக்கி பட்டாலியன் திரும்பி வந்துட்டுருக்காங்கிறத பார்த்து அவளை போய் சேர்ந்தான். அப்போ அவள்கிட்ட அங்கே பார்த்தா சந்திராபீடன் இல்லை. அப்போ அவளை விசாரிக்கிறச்ச அவள் சொல்கிறா, நாங்கள் அவனை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவனை என்ன பண்ணாலும் அவன் எழுந்து வராததுனால அவனை விட்டுட்டு அவனுடைய ரெட்டினியூ அவனுக்காக கொஞ்சம் பேர் அங்கே வச்சுட்டு திரும்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னவரை பார்த்தோம். வயமப்பி தத் பிரபோதன பிரத்யாசையா தினத்ரயம் ஸ்தித்வா கிமேததிதி விஸ்மிதா அந்தராத்மனாக நிஷ்பிரத்யாசாக சுகிருத சம்பல சம்விதானம் தத் பரிகரம் தத்ர ஸ்தாபயித்வா பராகதாக வயம் இதி. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ அவனை ஒரு அவனுக்கு வேணுங்கிற சாமான்களோட ஒரு ரெட்டினியூ அங்கே விட்டுட்டு நாங்கள் 3 நாள் வெயிட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ மேற்கொண்டு சந்திராபீடஸ்து ஸ்வப்னே அப்பி அனுத்பிரேக்ஷணீயம் வைஷம்பாயன விருத்தாந்தம் ஆகர்ணிய யுகபத் உத்வேக விஸ்மயாபியாம் ஆக்ராந்த ஹிருதயோ பபுவ. ஸோ இது வரைக்கும் அவனை பற்றி அப்படி ஒரு எண்ணமே இல்லாததுனால சந்திராபீடத்துக்கு சொப்னத்தில் கூட வைஷம்பாயனை பற்றி இந்த மாதிரி அவன் விட்டுட்டு தனியாக போய் அங்கே இருப்பாங்கிறது தெரியாததுனால ஒரே சமயம் ஏற்கனவே காதம்பரியை விட்டு பிரிஞ்ச அந்த வருத்தத்தோடு இருக்கிறவன் இப்போ ஃப்ரெண்டு வந்துடுவான், தனக்கு எல்லாம் சாதகமாகிடும்னு நினச்ச அந்த இதுவும் இல்லாததுனால உத்வேக விஸ்மயாபியாம், அதனால் ஒரு வேகமும் வந்தது, ஆச்சரியத்தோடு கூட வந்ததுனால ஆக்ராந்த ஹிருதய பபுவ, அதனால் அப்படியே மனசு ரொம்ப கவலை அடைஞ்சதாக ஆயிடுத்து. கிம் புனக ஈதிருஷஸ்ய வைராக்கியஸ்ய காரணம் பவேதிதி பகுதா விசிந்திய பிராகாராந்தரேன கமனம் உத்பாதயதா காதம்பரி சமீப கமன உபாய சிந்தா பர்யாகுலமதேஹே உபகிருத்தம் ஏவ வைஷம்பாயன விருத்தாந்தேன இதி நிச்சித்ய தத் காலகிருத்தம் வைஷம்பாயன வியோக துக்கம் பரிணாம சுகம் ஔஷதம் இவ பகுமன்யமானக பராபதித்தவான் உஜ்ஜயினி. ஸோ அதுக்கு அடுத்தது அவன் என்ன பண்ணுறான், எதனால் இப்படி வைஷம்பாயனனுக்கு ஒரு வைராக்கியம் வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பலவிதமாக யோசித்து பார்த்துட்டு, சரி இந்த ஒரு சமயத்தில் ஒரு யோஜனையும் அவனுக்கு தெரியறது. என்னென்னா பிரகாந்தரேன கமனம் உத்பாதயத்தா, அங்கே காதம்பரி சமீப கமனம், காதம்பரி கிட்ட போகிறதுக்கு இது ஒரு சான்ஸாக கிடச்சிருக்கு நமக்கு, அங்கே போகிறதுக்கு உத்பாதயத்தா கிளம்பி இது கிடச்சிருக்கிறதுனால சமீப கமன உபாய சிந்தா பர்யாகுல மதேஹே உபகிருத்தம் ஏவ, அதனால் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஒரு லாபம் உபகிருத்தமாக ஆயிருக்கு. ஏன்னா போய் காதம்பரியும் பார்க்கலாம், வைஷம்பாயனையும் விசாரிச்சுன்னு வரலாம் அப்படின்னு உபகிருத்தம் ஏவ வைஷம்பாயன விற்த்தாந்தேன இது நிச்சித்திய, அதனால் வைஷம்பாயன கதையிலேருந்து இது ஒரு லாபம் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தத் காலகிருத்தம் வைஷம்பாயன வியோக துக்கம் பரிணாம சுகம் ஔஷதம் இவ. ஸோ அந்த சமயத்தில் காதம்பரியை பிரிஞ்ச துக்கத்துக்கு வைஷம்பாயனை பிரிஞ்சிருக்கோமேன்னு நினச்சதுக்கு இப்போ வைஷம்பாயனை தேடின்னு போகிறதுனால காதம்பரியும் மீட் பண்ணலாமேங்கிற ஒரு ஔஷதம் மாதிரி அவனுக்கு தோணுது. அதனால் பராபதித்தவான் உஜ்ஜயினி, உடனே கிளம்பி அப்படியே பறந்துண்டு கிளம்புற மாதிரி உஜ்ஜயினியை விட்டு கிளம்புறான். தத்ர கிருஷ்ணேன மாத்ரா பித்ராச்ச விசர்ஜிதः சுகநாசம் மனோரமாம் ச பிரணம்ய அக்ரதः டௌகிதம் அப்பி கிருத அபசர்ப்பணம் அனாவிஷ்கிருத கமன உத்சோகாம் இந்திராயுதம் ஆருஹ்ய ரயேனைவ நிரகான் நகர்யாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கிருஷ்ணேன மாத்ரா பித்ரா ச விசர்ஜிதக, அப்பா அம்மாவை கொஞ்சம் வருத்தத்தோடு விட்டுட்டு சுகநாசமும் மனோரமா வைஷம்பாயனுடைய அப்பா அம்மாவை வணங்கி விட்டு முன்னாடி எல்லாமே தனக்கு போகிறதுக்காக கிருத்த அபசர்ப்பணம் எல்லாமே கிளம்புறதுக்கு ரெடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அனாவிஷ்கிருத்த கமன உற்சாகம், அதே சமயம் நம்ம கிளம்புற உற்சாகம் எதனால் கிளம்புறோம், வைஷம்பாயனை மீட் பண்ணணுங்கிறது ஒன்று இருந்தாலும் காதம்பரியை மீட் பண்ணுறதுங்கிறது இருக்குது, அதை வெளியில் காமிச்சிக்காத அனாவிஷ்கிருத்த கமன உற்சாகம் இந்திராயுதன் மேலே ஏறிண்டு ரயேனைவ நிரகான் நகர்யா, ரொம்ப வேகமாக நகரத்துலேருந்து வெளியில் கிளம்பினான். நிர்கத்தியச்ச உத்தாம்பியதா ஹிருதயேன கிமப்பி சிந்தையன் திவாராத்திரோச்ச அவகத். ஸோ அங்கேருந்து வெளியில் கிளம்பி அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகிடுறது அவனுக்கு மைண்டு, மாற்றி யோஜனை பண்ணியே
அதனால் அப்படியே பொழுத கழிச்சுட்டு போகிறான். ஏவம் பகதோப்பியஸ்ய தவீயஸ்தயா அத்வனக அர்த்தபத ஏவ ஆசுகமன விக்னகாரி பபூவ ஜலதகாலக தத்ரஷே அபி பிராவிருட்காலே கலாமபி அக்ருத பரிலம்பக தாராஹதி விகூனித அக்ஷேன அபச்சீயமான பலஜவோத்சாகேன வாஜி சைன்யேன அனுகமியமானக ததேவ அச்சோதம் ஆசசாத. ஸோ அங்கேருந்து இப்போ நகரத்துலேருந்து ஒரு வழியாக அச்சோதம் வந்து சேர்ந்துருக்கான். ஆனால் அச்சோதம்ங்கிறது அவ்வளோ கிட்டக்க இல்லை, ரொம்ப தூரம் இல்லையா, அது ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம, அது எவ்வளோ தூரக்க போய் சேர்ந்தான்னு. ஸோ நிர்கத்தியச்ச உத்தாம்யதா ஹிருதயன, மைண்டில் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகியிருந்தா கூட எப்படியாவது போயிடணுங்கிற சிந்தனையோட ராப்பகலாக கழிச்சுன்னு வரான். இந்த மாதிரி ராப்பகலாக வரும்பொழுது தவியஸ்தையா அத்வனக, அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் அர்த்தபத ஏவ, ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் தான் வர முடியுது. ஏன்னா ஆசுகமன விக்னகாரி பபுவ ஜலதகாலக. ஸோ மழைக்காலம் வந்ததுனால அந்த ஸ்பீடை வந்து இவாளால் மெயின்டைன் பண்ண முடியலை. தாத்ருஷே அபி பிராவிருட்காலே கலாமப்பி அக்ருத்த பரிலம்பக. ஸோ அதனால் சந்திரகலாவும் வந்து ரொம்பவும் லேகிங் ஆகிடுது, குறைஞ்சி போய்டுறது. அதனால் வெளிச்சம் குறைவாக இருக்குது சந்திரன் இல்லாதனால. தாராகதி விகூனித்த அக்ஷேன, நட்சத்திரங்களும் பளிச்சுன்னு தெரியலை. ஸோ எல்லாமே மழைக்காலத்தோட நிலைமையால் அபச்சீயமான பலஜவோத்சாகேன வாஜி சைன்யேன அனுகமியமான, அதனால் அந்த வாஜி சைன்யத்துக்கு உண்டான இது வந்து லெஸ் ஆகிடுது, ஸ்பீடு குறைஞ்ச அப்பேற்பட்ட ஒரு குதிரை சைன்யத்தோடு தொடரப்பட்டவனாக அந்த அச்சோதம்ங்கிற லேக்கை போய் சேர்ந்தான். தத்ர சதுர்ஷ்வபி பார்ஷ்வேஷு துரகத ஏவ விசின்மன் சமந்தாத் பப்ராம. அந்த அச்சோத லேக்கில் போய் 4 பக்கமும் குதிரை போகக்கூடிய பாதையில் சுற்றி தேடுறான். பிராமியம்ச்ச ந கொச்சிதபி கிஞ்சித் அவஸ்தான சிக்னமபி ந உபலக்ஷித்தவான். ததா மகாஸ்வேதா கதாச்சித் அஸ்ய விருத்தாந்தஸ்ய அபிஜ்ஞா பவேத் இதி விசிந்திய தத் ஆசிரமம் உபஜகாம. ஸோ சுற்றி வந்து ஒன்றுமே புரியாததுனால அவஸ்தான சின்னம் அப்படி ந உபலக்ஷித்தவான், அங்கே யாருமே இருக்கிற அடையாளம் கூட இல்லாததுனால மகாஸ்வேதா எப்படியாவது கதாச்சித் அஸ்ய விருத்தாந்தஸ்ய அபிஜ்ஞா பவேத், ஏதாவது அவளுக்கு கண்டிப்பாக ஒரு ஞாபகம் வந்திருக்கும் இந்த விருத்தாந்தத்தோடது அப்படின்னு நினச்சிண்டு அவளுடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்றான். பிரவிஷ்யச்ச குஹத்வார ஏவ தவலசிலாத்தலே சமுபவிஷ்டாம் அதோமுகீம் கதமப்பி தரளிக்கையா வித்ருத்த ஷரீராம் மகாஸ்வேதாம் அபஷ்யத். ஸோ மகாஸ்வேதா ஆசிரமத்துக்கு போனதும் அந்த குஹத்தோட வாசல்லையே தவல ஷிலாத்தலே சமுபவிஷ்டாம், நல்லா ஒயிட் கலரில் இருக்கிற அந்த மார்பிள் தளத்திலேயே அதோமுகீம் கதமப்பி, தலையை குனிஞ்சின்றவளாக முகத்தை கீழே வச்சின்றவளாக தரளிக்காவோட மேலே உடம்புல வித்ருத்த சரீரம் தரளிக்காவால் தாங்கப்பட்டவளாக மகாஸ்வேதாவை பார்க்குறான். திருஷ்டுவாச்ச கிம் ஏததிதி தரளிக்காம் அப்ரிச்சத், எப்படிமா இதுன்னு தரளிக்காவை கேட்குறான். அத்த மகாஸ்வேதா ஏவ பிரத்யவாதீத். இப்போ மகாஸ்வேதா திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறா என்ன நடந்ததுன்னு. மகாபாக ஸ்ரூயதாம் கேயூரக்காத் பவத்கமனம் ஆகர்ணிய விதீர்ணமானசா சமுத்பன்ன அநேக குண வைராக்யா புனக கஷ்டதர தபஸ்சரணாய அத்ர ஏவ அகம் ஆயாதா நாவதத்ர மகாபாகஸ்ய ஏவ துல்யாகிருத்திம் பிராமண யுவானம் அபஷ்யம் சது மாம் உபஸ்ருத்ய அதிருஷ்டபூர்வோ அப்பி பிரத்யபிஜானன் இவ சுச்சிரம் ஆலோக்கிய அப்ரவீத் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா. நீங்கள் இங்கேருந்து கிளம்பினதும் கையூரகன்ட்டேருந்து தெரிஞ்சின்றதும் விதீர்ண மானசா சமுத்பன்னா. ஸோ எனக்கு அப்படியே மனசெல்லாம் உடஞ்சி போயிடுத்தேன்னா நீங்களும் கிளம்பியாச்சு, அவளும் தனியாயிடுறா நானும் தனியாயிடுறேன்னு கவலைப்பட்டுண்டு அநேக குண வைராகியா, திரும்பவும் நிறையா வைராகியங்கள், இந்த வேர்ல்டி ப்ளஷரே வேண்டாங்கிற வைராகியத்தை வரவழைச்சுண்டு கஷ்டத்தர தபஸ்சரணாய அத்திர ஏவ அகம் ஆயத்தா, அதனால் நான் இங்கே திரும்பவும் தபஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். நாவதத்திர மகாபாகஸ்ய ஏவ துல்லிய ஆக்கிருத்தியம் பிராமண யுவானம் அபஷ்யத். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மகாபாகம் பிராமணம் உங்களை மாதிரியே இருக்கிறவனை பார்த்தேன். சத்து மாம் உபஸ்ருத்திய அதிருஷ்டபூர்வோ அப்படி
பிரத்யபிஜானன் இவ சுச்சிரம் ஆலோக்கிய அப்ரவீத். ஆனால் அவனோ என்கிட்ட வந்து அதிருஷ்டபூர்வம் இதுவரை பார்த்ததே இல்லை, ஆனாலும் பிரத்யபிஜானன் இவ என்னை ஞாபகப்படுத்திட்டு பேசுகிறவன் ஆட்டமா சுச்சிரம் ஆலோக்கிய ரொம்ப நாள் என்னையே பார்த்துட்டு பேச ஆரம்பித்தான். வரதனு சர்வோஜனோ ஜகதி வயசக சதிருஷம் ஆச்சரதி தவ புனக விசதிருஷ அனுஷ்டயானே கோ அயம் பிரயத்னக யதியம் மாலதி மாலேவ கண்டப்பிரணயைக யோக்யா தனுஹு அனுச்சிதேன அனேன தபகரண கிளேஷேன கிளானிம் உபநீயத்தே இதி. ஸோ அந்த பிராமண இவன் வந்து என்ன சொன்னான்னாக்கா, எல்லா ஜனங்களும் சர்வோஜனோ ஜகதி உலகில் வயசக சதுருஷம் ஆச்சரத்தி, உன்னுடைய வயசுக்கு ஒத்து இருக்கிறவங்க அந்தந்த வயசுக்கு ஏற்றபடி தான் நடந்துப்பா. தவ புனக விசதிருஷ அனுஷ்டானே கோ அயம் பிரயத்னக, நீங்கள் ஏன் அந்த மாதிரி இல்லாமல் விசதிருஷ அனுஷ்டானே ந சதுருஷம் விசதிருஷம் மிக அந்த சிமிலாரிட்டி இல்லாத வயசுக்கேற்ற சிமிலாரிட்டி ஆக்ஷன் இல்லாமல் வேறு விதமாக எதுக்காக பிரயத்னம் பண்ணிட்டுருக்கேள். எதியம் மாலதி மாலேவ கண்டப்பிரணய ஏக யோக்யா தனுகு, எப்படி ஒரு மாலத்தி மாலையினால் மாலத்தி புஷ்பங்களால் அந்த கழுத்தில் போட்டு ஒரு பிரணயத்தோட ஒரு அன்போட லவோட ஒருத்தன் செய்யக்கூடிய யோகித உடைய இந்த உடம்ப அனுச்சிதேன அனேன தபகரண கிளேஷேன, அந்த வயசுக்கு தகுதி இல்லாத அனுச்சிதமான இந்த தபத்தினால் இந்த அந்த தபஸோட காரணத்தால் கிளேஷேன மிகவும் வருத்தத்தோட கிளானிம் அப்படியே ஃபேடாகிருக்கே, சரீரம் வந்து அப்படியே ரொம்ப வருத்தின்னு இருக்கீங்களே அப்படின்னு விசாரிக்கிறான். அகம் துத்தம் வதந்தமப்பி கிஞ்சிதப்பி அப்ருஷ்டுவா அந்நியத்தக அகச்சம் கத்வாச்ச தரளிகாம் ஆகூய அப்ரவம். நான் அவன் கேட்டதும் கொஞ்சம் கூட அவனுக்கு பதில் சொல்லாமல் அந்நியத்தக அகச்சம் அனண்ட நகர்ந்து போயிட்டு கத்வாச்ச தரளிகாம் ஆகூய தரளிகாவை கூட்டு கூறினேன். தரளிக்கே யோ அயம் யுவா கோ அப்பி பிராமண ஆக்கிருதி அஸ்ய அவலோகயத்தக வதத்தஸ்ச அந்நிய ஏவ அபிப்பிராயக மயா உபலக்ஷிதக. ஹே தரளிகா, இங்கே வந்திருக்கிற அந்த சிறுவன் பிராமண ஆக்கிருதியாக இருந்தாலும் அஸ்ய அவலோகயத்தக அவனை பார்க்கறதுலேருந்து என்ன புரியுறதுன்னா அவனுடைய பேச்சு பார்வை எல்லாமே அந்நிய ஏவ அபிப்பிராயக மயா உபலக்ஷிதக, என்னால் வேறு ஏதோ அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் பண்ண முடியறது. தத் நிர்வாரியத்தாம் அயம், அதனால் அவனை இங்கேருந்து தடுத்துட்டு போக சொல்லிடு. யதா புனரத்திர ந ஆகச்சதி, அவனை வந்து இனிமேல் வரக்கூடாது இங்கே அப்படிங்கிற மாதிரி அவனை தடுத்து சொல்லு. அத்த நிவாரித்தோ அப்பி ஆகமிஷ்யதி ததா அவசியமேவ அஸ்ய அபத்ரகம் பவிஷ்யதி இதி, அந்த மாதிரி தடுக்கப்பட்ட பொழுதும் திரும்ப வந்தானே ஆனால் ததா அவசியமேவ அபத்ரகம் பவிஷ்யதி அஸ்ய இதி, அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹார்ட்ஷிப் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடு. சத்து நிர்வாரியமானோ அப்பி ந அத்தியக்ஷீதேவ அனுபந்தனம், அவனோ அப்படி தடுக்கப்பட்ட பொழுதிலும் ந அத்தியக்ஷீதேவ அனுபந்தனம் திரும்ப திரும்ப வந்து அதை உதாசீனப்படுத்திட்டு இவளை வந்து கம்பல் பண்ணுறதுலையே செஞ்சுட்டு இருந்தான். அதீதேஷு கேஷுச்சித் திவசேஷு ஏகதா காடாயாம் யாமின்யாம் சஹ மாம் உபசிருத்திய அப்ரவீத் சந்திரமுகி ஹந்தும் உத்தியதக மாம் அயம் குசுமசாயக்கக தத் சரணம் ஆகதோ அஸ்மி ரக்ஷமாம் ஆத்ம பிரதானேன இதி. அவன் அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து சில நாட்கள் கழிந்த பிறகு ஒரு நாள் காடாயாம் யாமின்யாம் நல்ல இருட்டு வேலையில் இருட்டு வேலையில் என்கிட்ட வந்து சொல்கிறான். சந்திரமுகி சந்திரம் இவ முகம் எஸ்யாஹாசா சந்திரமுகி, சந்திரனை போன்ற முகத்தை உடையவளே. ஹந்தும் உத்தியத்தக மாம் அயம் குசுமசாயக்கக, இந்த குசுமசாயகன் மன்மதன் வந்து என்ன கொள்கிறான், என்னால் தாங்கவே முடியல, அதனால் சரணம் அகத்தோ அஸ்மி, நான் உங்ககிட்ட சரணம் அடையிறேன். ரக்ஷமாம் ஆத்ம பிரதானேன இது, என்ன நீ வந்து உனக்கு கொடுத்து என்னை காப்பாற்று. அகம் தூ ததாக்கர்ணிய குரோதாவேக ரக்ஷாரம் அவதம் ஆப் ஹாப்ப கதம் ஏவம் வதத்தக மாம் உத்தமாங்கே ந நிபதித்தம் வஜ்ரம் அவசீர்ணா வா ந சஹசிரதா ஜிஹ்வா. அவள் உடனே அவன்கிட்ட கேட்டதும் கோச்சுண்டு உண்டான கோபத்தோட பாப்ப கதம் ஏவம் வதத்தக, எப்படி நீ இப்படி சொல்லலாம், இந்த சமயம் இந்த மாதிரி நீ சொல்கிறச்ச தவ உத்தமாங்கே ந நிபதித்தம் வஜ்ரம், தலையில் ஏன் இடி விழலை,
அவசீர்ணாவான சகசிரதா ஜிஹ்வா நாக்கியன் துண்டாகல 1000 இத்தியுக்துவா சந்திராபிமுகி பூத்வா அந்த மாதிரி சொல்லிவிட்டு சந்திரா அபிமுகி பூத்வா சந்திரனை நோக்கி பகவன் லோகபால எதி மயா தேவஸ்ய புண்டரீகஸ்ய தர்ஷனாத் பிரபுருதி மனசா அப்பி அபரப்புமான் ந சிந்தித்தக ததா அயம் அலீகாமி அனிரூபித ஸ்தானாஸ்தானவாதி சுகவத் பிரலபன் சுகஜாதோ பதத்து இதி அவதம் சச்சமே வச்சசோ அஸ்ய அனந்தரம் ஏவ சின்னமூலக தருரிவ க்ஷிதௌ அபதத் அத கிருதாகிருதந்தாத் தத் பரிஜனாத் மகாபாகஸ்ய இவ மித்ரம் அசௌ இதி ஸ்ருதவதி. ஸோ இவ கோபத்தினால என்ன பண்ணா சந்திரன் நோக்கி, ஹே பகவான் லோகபாலனே, நீ எதி மயா தேவசிய புண்டரீகசிய தர்ஷனாத் பிரபுருதி, அந்த புண்டரீகனை நான் பார்த்ததை முதற்கொண்டு மனசா அப்படி அமரப்புமான் ந சிந்தித்தக, நான் வேறு யாரையுமே அதுக்கப்புறம் நினச்சி கூட பார்க்காதவளாக இருக்கிறது உண்மை என்றால், ததா அப்பொழுது அயம் அலீக்க காமி, அலீக்கம்னா பொய்யான ஒரு லவ் உடைய இவன், யாரோ ஒருத்தன் நினச்சிட்டு இருக்கா ஸ்ட்ரேஞ்சர்னு, அதனால் இந்த ஃபால்ஸ் பர்சனை அனிரூபித்த அஸ்தானவாதி, அவன் பேசுறதுல ப்ராப்பராக ஸ்தானத்துக்கு ஒத்ததா இல்லையாங்கிறத செக் பண்ணியும் பார்க்காத அநிரூபித்த அதையும் செக் பண்ணிக்காத சுகவத் பிரலபன் சுகஜாத்தோ பதத்து இத்தி, எப்படி கிளி மாதிரி இவன் பேசுகிறானோ உளறிண்டே இருக்கானே இவன் சுகமாகவே கிளி ஜாத்திக்கே கிளிங்கிற அந்த வர்க்கத்திலே போய் விழட்டும் அப்படின்னு இது அவதம் என்று கூறிய நான், சச்சமே வச்சசா நான் கூறின அந்த வார்த்தைகளினால், அஸ்ய அனந்தரமேவ உடனடியாகவே சின்ன மூலக தருஹு இவ, சின்ன மூலக தரு இவ, தரு ஒரு மரத்தை வேரோட வெட்டினா அது எப்படி விழுமோ அதை மாதிரி க்ஷிதௌ அபதத் பூமியில் விழுந்துட்டான், தடால்னு விழுந்துட்டான் அப்படியே. அத்த கிருதாக்ரந்தாத்து ஆக்ராந்தாத்து தத் பரிஜனாத்து, அந்த சமயம் அவனை சூழ்ந்திருந்த அவன் ரெட்டினியும் ஏற்கனவே விட்டுட்டு போயிருக்கா இல்லையா, அவள் அங்கே இருக்கா, அவள் உடனே அப்படியே கூச்சலிடுறா. கிருத ஆக்ராந்தாத்து மகாபாகஸ்ய ஏவ மித்ரம், மகாபாகன்னா சந்திராபீடன், சந்திராபீடனுடைய நண்பன் தான் இவன், வைஷம்பாயனன் வந்திருக்காங்கிறது அவளுக்கு தெரியல, ஆனால் இவன் சந்திராபீடனுடைய நண்பன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு தன்னுடைய இதை வருத்தத்தை தெரிவிக்கிறார். சந்திராபீடஸ்ய தூ தத் ஆகர்ணிய ஸ்வபாவ சரசஹிருதயம் அஸ்புடத். சந்திராபீடனுக்கு சுபாவமாகவே ரொம்ப சரச ஹிருதயம், நல்லா ஒரு ரசத்தோட கூடிய ஹிருதயம், அப்படியே சாஃப்டான நேச்சரவும், இதை கேட்டதுமே அப்படியே வெடிச்சு போடுறவன், இதையுமே வெடிச்சு போடுது. அத்த தரளிகா மகாஸ்வேதாயாக சரீரம் உத்ஸ்ருஜ்ய சம்பிரமம் பிரதிபன்ன சந்திராபீட சரீரா, ஹா தேவ சந்திராகிருத்தே சந்திரபீட காதம்பரி பிரிய குவ இதானிங் கம்யத்தே இத்தி ஆர்த்தநாதம் முமோச்ச. ஸோ சந்திராபீடன் அதை கேட்டுதான் அப்படியே அவனும் திரும்ப இது பண்ணு. தரளிகா மகாஸ்வேதாவை அப்படியே விட்டுட்டு சரீரம் உத்ஸ்ருஜ்ய, தரளிகா மடியில் தானே இவள் படுத்துன்றதான்னு முதல்ல பார்த்தோம், அதனால் இப்போ இவ அப்படியே அவளை கீழே விட்டுட்டு வேகமாக ஓடி பிரதிபன்ன சந்திராபீட சரீரா, சந்திராபீடனும் விழுந்துட்டான். ஸோ அவனுடைய சரீரத்தில் ஹா தேவ சந்திராகிருத்தே சந்திரபீட, சந்திரனுடைய ஆக்கிருதியை உடையவனான சந்திராபீடனே, காதம்பரியின் காதலனே, எங்கே போயிட்ட அப்படின்னு ஆர்த்தநாதம் கிருத்தம் அப்படியே கத்தி அலறா. தாராபீடஸ்ய குலம் உத்சாதித்தம், தாராபீடனுடைய குலத்தையே வேறறுத்து விட்டார். அநாதி கிருத்தாக பிரஜாக, ஜனங்கள்லாம் அனாதை ஆயிட்டா, தலைவன் இல்லாதனால. ஹா தேவ சந்திராபீட பரித்யஜ்ய சர்வான் ஏகாக்கி குவ பிரஸ்தித்தோ அசி இத்தி கருணம் ஆச்சக்ருஷு, எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் எங்கே தனியாக போயிட்டேன்னு எல்லாரும் கத்தி ஆரம்பித்தா. அत्रान्तरे பத்திரலேகா நிவேதித்த சந்திராபீடகமன காதம்பரி மகாஸ்வேதா தர்சனம் வியாஜீகிருத்திய பத்திரலேகாகரா அவலம்பினி மதலேகையா சக தத்ரைவ ஆஜகாம. அந்த சமயம் பத்திரலேகா போய் சொல்லியிருக்கா ஏற்கனவே இந்த மாதிரி சந்திராபீடன் வராங்கிறத. அதனால் காதம்பரி மகாஸ்வேதா தர்சனத்தை ஒரு வியாஜ்யமாக வச்சுண்டு பத்திரலேகாவை கையை பிடிச்சுண்டு மதலேகாவோட சேர்ந்துண்டு
இங்கே வந்து சேர்றா. பத்திரலேக்கா தாம்பூல வாகினி சந்திராபீடனுக்கு, முதலேக்கா இவளோடது மகாஸ்வேதாவோடது, அவள் 2 பேரோட வரா. தத்ரச்ச தக்ஷண உன்முக்த ஜீவிதம் சந்திராபீடம் திருஷ்டுவா ஹாஹா கிமிதமிதி அதோமுகி தராதலம் உபயாந்தி முதலேக்கையா அதாத்யத. அவளும் வந்து அங்கே பார்த்ததுமே தட்சண உன்முக்த ஜீவிதம் சந்திராபீடம், அப்படியே உயிர் போனவனான சந்திராபீடனை பார்த்துட்டு ஹாஹா கிமிதம் இது அதோமுகி, அப்படியே தலை கீழே குனிஞ்சுண்டு தராதலம் உபயாந்தி, அப்படியே விழறத்துக்கு போன அவளை முதலேக்கையா அதாத்யத்தை, முதலேக்கா பிடிச்சுன்ட்டா. சிராத் லப்த சக்ஞா காதம்பரி மகாஸ்வேதாம் கண்டே கிரகித்வா அவாதித். கொஞ்ச நாழி கழிச்சு அவளுக்கு நினப்பு வந்ததும் காதம்பரி மகாஸ்வேதாவை கழுத்தில் அப்படியே பிடிச்சிண்டு சொல்கிறா, பிரியசகி தவ அஸ்தி காச்சன பிரத்யாஷா மம புனக ஹதாஷயாக சாப்பி நாஸ்தி. பிரியசகின்னு அவளை அட்ரஸ் பண்ணி, தவ அஸ்தி காச்சன பிரத்யாஷா, உனக்கு சில ஹோப் இருக்குது, அவன் திரும்பி வருவான். மம புனக ஹதாஷயாசா அப்படி நாஸ்தி, எனக்கு எந்தவித இதுவுமே இல்லை, என்னுடைய எல்லாமே போயிடுத்து. தத் ஆமந்திரையே பிரியசகிம் புனக ஜென்மாந்திர சமாகமாய. அதனால் நம்ம 2 பேரும் அடுத்த ஜென்மத்திலேயாவது, ஜென்மாந்திர அந்நியத் ஜென்மம், வேறு அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒன்றாகும். அகம் புனக இமம் ஆத்மானம் தேவஸ்ய கண்டலக்னா விபாவசௌ நிர்வாபயாமி இதி அபிதானேவ சந்திரபீடச்சரணோ கராம்பியாம் உபக்ஷிப்திய அங்கேன திருத்தவதி. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறா, அகம் புனக, நான் வந்து இவனை அப்படியே கழுத்தில் கட்டிண்டு விபாவசம் நிவார்ப்பயாமி, ஏன்னா அந்த கடைசி காரியங்களுக்கு சிதமுட்டுறதில் நான் இவனோட சேர்ந்து செஞ்சுக்கிறேன். இத்தி அபிதானேவ சொல்லிண்டே சந்திராபீடனுடைய சரணத்தை தன்னோட கைகளால் தூக்கி தன்னோட மடியில் எடுத்து வச்சுக்கிறா. அங்கேன திருத்தவதி. அத தத் கரஸ்பர்ஷேன உச்வசத்தः இவ சந்திராபீட தேகாத் ஜடிதி அவ்யக்தரூபம் சந்திரதவளம் ஜோதிஹி உஜ்ஜகாம. ஸோ அந்த நிமிஷம் தத் கரஸ்பர்ஷேன தஸ்யாக கரஸ்பர்ஷேன, அவளுடைய கை தொடுகையினால் உச்வசத்த இவ, அப்படியே மூச்சு விட்டுன்னு எழுந்தவன் போல சந்திராபீட தேகாத்து, சந்திராபீடனுடைய உடலிலிருந்து ஜடித்தி அவ்யக்த ரூபம் சந்திரதவளம், ஒரு ஒயிட் கலரில் சந்திரதவளம், ஒரு மூன் லைட்டோட ஜோதி ஒன்று, அவ்யக்த ரூபம் ஒன்று, கிளியராக புரியாதது, உடனே கிளம்பியது, உஜ்ஜகாம மேலெழுந்தது. அனந்தரம் ச அந்தரிக்ஷே சரந்தி இவ அமிர்தம் அஷரீரினி வாக் அஸ்ரூயத்த. அதன் பிறகு அந்தரிக்ஷே சரந்தி இவ, அப்படியே வானத்தில் போகிறது, அமிர்தம் சரந்தி இவ அஷரீரினி வாக், அப்படியே அந்தரிக்ஷே வானத்தில் இருந்துட்டே அமிர்தமான ஒரு வாக்கே சொல்வது போல, அஷரீரினி சரீரம் இல்லாமல் வானத்திலேருந்து அஷரீரின வாக்கு வரா மாதிரி கேட்கப்பட்டது. வத்சே மகாஸ்வேதே புனரப்பி தொம் மயா ஏவ சமாஸ்வாசயி தவ்யா வர்த்தசே. திரும்பவும் மகாஸ்வேதாக்கு தான் சொல்கிறது அந்த வார்த்தை. திரும்பவும் நீ வந்து என்னால் சமாஸ்வாசனம் படுத்தப்படுகின்றாய். தத்தே புண்டரீக சரீரம் மல்லோகே மத் தேஜசா ஆப்யாயமானம் அவினாஷி பூயக தொத் சமாகமாய திஷ்டதி ஏவ. உன்னுடைய புண்டரீகனுடைய சரீரம் வந்து மத்லோகே, மல்லோகேங்கிறது மத்லோகம், அது வந்து சந்திரலோகம். சந்திரலோகத்தில் மத் தேஜஸா, என்னுடைய தேஜஸினால் ஆப்யாயமானம் அவினாஷிஹி அவினாஷி பூயக தொத் சமாகமாய, அது வந்து கொஞ்சம் கூட பாழாயிடக்கூடாது அந்த சரீரம், அதுக்காக என்னுடைய லோகத்தில் என்னுடைய தேஜஸ்னாலேயே அதை பத்திரமா வச்சிருந்து உன்னோட சேர்க்கறதுக்காக திஷ்டதி ஏவ, அங்கேயே வைக்கப்பட்டிருக்கிறது. இதம் அபரம் மத் தேஜோமயம் ஸ்வதயேவ அவினாஷி விசேஷத்தக அமுனா காதம்பரி கரஸ்பர்ஷேன ஆப்யாயமானம் சந்திரபீட சரீரம் அந்தராத்மனா கிருத சரீராந்தர சங்கிராந்தேஹே யோகின இவ ஷரீரம் அத்ரைவ பவத்யோஹோ பிரத்யாயார்த்தம் ஆஷாபக்ஷயாத் ஆஸ்தாம் யத்னதக பரிபாலனீயம் ஆசமாகம பிராப்தேஹே இதி. அடுத்தது இந்த சந்திராபீடனுடைய சரீரத்தை பற்றி சொல்கிறான். இதம் அபரம் மத் தேஜோமயம். அந்த சந்திராபீடனுங்கிறது வந்து யாருன்னா சந்திரனுடைய
தேஜஸாக சேர்ந்தவன் தான் சந்திராபீடன். ஸோ மத் தேஜோமயம், என்னுடைய தேஜஸோட கூடியவனான அவனை அவிநாஷினி ஏவஸ்வத, பை நேச்சர் அவன், அதனால் அதுக்கு எந்த நாசமும் ஆகாது, அவிநாஷி. ஏன்னாக்கா அது சந்திரனுடைய தேஜஸோட கூடியது. விசேஷத்தக அமுனா காதம்பரி கரஸ்பர்ஷேன, அதனால் அமுனா அவன் காதம்பரியோட காய் பட்டதுமே ஆப்யாயமானம் சந்திராபீட சரீரம், அந்த சந்திராபீட சரீரத்துக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கிடைச்சா மாதிரி ஆயிடுத்து. அதனால் அந்தராத்மனா கிருத சரீராந்தர சங்கராந்தேகே, மனசுக்குள்ளே வெளியில் தெரியல, அதனால் அந்தராத்மனா ஒருத்தருக்கொத்தர் சேர்ந்தா மாதிரி, கம் டுகெதர், சங்கராந்தி ஆன மாதிரி, கிருத சரீர அந்தர சங்கராந்தேகே யோகினக இவ, எப்படி யோகினர்கள் யோகீஸ் தனக்கு தான் வெளியில் தெரியாமல் அவளால் பண்ண முடியறதோ அந்த மாதிரி ஷரீரம், அந்த மாதிரி இப்போ 2 பேரும் சேர்ந்திருக்கா. ஷரீரம் அத்திர ஏவ பவத்யோஹோ பிரத்யார்த்தம், அந்த சரீரம் இங்கேயே பவத்யோஹோ பிரத்யார்த்தம், உங்களோட 2 பேருடைய ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக சாபக்ஷயாத்து ஆஸ்தாம், அந்த சாபங்கிறது ஒன்று இருக்குது, அந்த சாபம் முடிகிற வரைக்கும் அந்த பாடி சந்திராபீடனுடைய பாடி இங்கேயே இருக்கட்டும். ஸோ தட் யூ போத் வில் கெயின் கான்ஃபிடன்ஸ். யத்னத்தக பரிபாலனீயம் ஆசமாக பிராப்தே இதி, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ட்ரை யுவர் எஃபர்ட்ஸ் டு பரிபாலனீயம், டு மெயின்டைன் இட் ப்ராப்பர்லி. ஆசமாக பிராப்தேகே, எல்லோரும் ஒன்று சேர்ற வரைக்கும். அப்போ வைஷம்பாயனனும் மகாஸ்வேதாவும் சந்திராபீடனும் காதம்பரியும் இப்போ ஒன்று சேரணும். அது வரைக்கும் காதம்பரியும் இவனும் ஒன்று சேர்ற வரை இந்த பாடியை நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அவர் கம்யூனிகேட் பண்ணார். பத்ரலேகா தூ முகூர்த்தமிவ நிச்சேதனா சதி தஸ்ய ஜோதிஷக ஸ்பர்ஷேன லப்த சக்ஞா உத்தாய ஆவிஷ்டா இவ வேகாத் தாவித்வா பரிவர்த்தக ஹஸ்தாத் இந்திராயுதம் ஆச்சித்ய தேனேவ சக ஆத்மானம் அச்சோதசரசி அக்ஷிபத். ஸோ அடுத்தது பத்ரலேகா என்ன பண்ணுறா, நிச்சேதனா சதி தஸ்ய ஜோதிஷக, அவளுக்கு அப்படியே ஒன்றுமே புரியலை, அப்படியே அந்த ஜோதிஷை பார்த்த ஒரே நிமிஷத்துலேயே ஸ்பர்ஷேன பார்த்ததுமே அப்படியே லப்த சக்ஞா, அவளுக்கு ஒரு இது கடைசி எழுந்துக்கிறா, என்னன்னு ஏதோ ஞாபகம் வந்தவளாக எழுந்துண்டு உத்தாய ஆவிஷ்டேவ வேகாத்து தாவித்வா பரிவர்த்தக ஹஸ்தாத்து இந்திராயுதம் ஆச்சித்ய, பக்கத்தில் நிற்கிற இந்திராயுதனையும் சேர்த்து பிடிச்சிண்டு அப்படியே வேகத்தோட கூட தன்னையும் தள்ளிண்டு அந்த சரஸில் அச்சோத சரஸில் உள்ளே குதிச்சுட்டா அப்படியே. ஸோ இப்போ வைஷம்பாயனனும் இவனும் செத்தவா மாதிரி இருக்கா, பத்ரலேகா இந்திராயுதனை அழிச்சுண்டு அச்சோத லேக்குள்ளே குதிச்சுட்டா. தயோஹோ நிமஞ்சன சமயாந்தரம் ஏவ தஸ்மாத் சரசலீலாத் சிரசி ஜடாகலாபம் உத்வஹன் உத்விக்ன ஆக்கிருதி தாபசகுமாரக சகசைவ உததிஷ்டத். ஸோ அந்த 2 பேரும் பத்ரலேகாவும் அந்த அஸ்வமும் நிமஞ்சன சமயாந்தரம் ஏவ, அவை மூழ்கின அதே சமயத்திலேயே தஸ்மாத் சரசலிலாத் அதே ஜலத்திலேருந்து சிரசி ஜடாகலாபம் உத்வகன் தலையில் ஜடையோட முடிச்சுகளோட கூடியவனான உத்விக்னா ஆக்கிருதிகி அப்படியே ஒரு கிரீஃபே உள்ளவனாக ஃபுல்லாக அப்படியே வருத்தத்தோட கூடியவனாக தாபசகுமாரக சகசா ஏவ உத்திஷ்டத் ஒரு தாபசகுமாரன் உடனே அதிலேருந்து வெளிக்கிளம்பினான். உத்தாயச்ச தூரத்தையேவ விலோகயந்தி மகாஸ்வேதாம் உபசிருத்திய பபாஷ வெளியில் வந்தாமன் தூரக்கேந்தே மகாஸ்வேதாவை பார்த்துட்டு அருகில் பேசுகிறான். கந்தர்வ ராஜபுத்ரி ஜன்மாந்தராத் ஆகத்தோ அப்பி பிரத்யபிஜாத்தே அயம் ஜனக நவா இதி. நான் ஒரு அந்நிய ஜனத்தில் இப்போ வந்திருந்தாலும் பிரத்யபிஜாயத்தே அயம் ஜனக உங்களால் என்னை புரிஞ்சுக்க முடியறதா இல்லையா அப்படின்னு கேட்குறான். சாத்து ஏவம் பிருஷ்டா சோகான் ஆனந்த மத்தியவர்த்தினி சம்பிரமம் உத்தாய கிருத பிரணாமா பிரத்யவாதித். அவளுக்கு இந்த மாதிரி கேட்டதும் சோகமும் வருது, அதே சமயம் ஆனந்தமும் வருது. ரெண்டுத்துக்கும் நடுவில் சம்பிரமம் ஒரு வேகத்தோடு எழுந்துண்டு கிருத பிரணாமா பிரத்யவாதி ஒரு வணக்கத்தை பண்ணிவிட்டு அவனுக்கு பதில் சொல்கிறா. பகவன் கபிஞ்சல
நாகம் ஏவம் விதா அபுண்ணியவதி, நான் அப்படி புண்ணியவதி இல்லையே, எனக்கு கண்டிப்பாக உங்களை ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்கிறா. யா பவந்தமப்பி ந பிரத்யபிஜானாமி, நீங்கள் என்னை ஞாபகப்படுத்தின்னு இருக்கேளே. தத் கதைய கேன அசௌ உக்ஷிப்திய நீத்தக. இப்போ அவள் அந்த பழைய கதையை கேட்குறா. முதல்ல அவனை எடுத்துகிட்டு போனாலே ஒரு தேஜோமயம் கபிஞ்சலனை அதை துரத்தின்னு போனானே புண்டரீகனை, அந்த கதையை இப்போ கேட்குறா. கேன அசௌ உக்ஷிப்திய நீத்தக, யார் அந்த புண்டரீகனை இழுத்துட்டு போனா. கிம்பா தவ உபஜாத்தம், அதை தொடர்ந்து நீ எதுக்காக போனாய். ஏன ஏதாவதா காலேன வார்த்தா அப்படி ந தத்தா, இதுவரைக்கும் உங்கள்கிட்டருந்து எந்தவித நியூஸும் வரவே இல்லையே. குதோ வா துவம் ஏகாக்கி தேவேன வினா சமாயாத்தக இத்தி, எதுக்காக நீங்கள் மட்டும் தனிமையில் வந்திருக்கீள், அந்த புண்டரீகன் ஏன் வரலை அப்படின்னு கேட்குறா. தேவேனங்கிறச்ச புண்டரீகனை கேட்குறா. சத்து பிரத்யவாதித், அவன் இப்போ இதுக்கு பதில் சொல்கிறான். கந்தர்வராஜபுத்ரி ஸ்ரூயதாம் அகம் ஹி கிருதார்த்த பிரலாவபாம் அப்பி துவாம் ஏகாக்கினிம் உத்ஸ்ருஜ்ய தாம் புருஷம் அனுபத்னன் ஜவேன உதபதம். நான் உன்னை விட்டுட்டு உங்கள்கிட்ட நீ அகம் ஹி கிருதார்த்த பிரலாபாம் அப்பி துவாம், நீ அப்படியே ரொம்பவும் அழுது புலம்பின்றே இருந்த சமயம் உன்னை ஏகாக்கினியும் உத்ஸ்ருஜ்ய, உன்னை தனிமையில் விட்டுவிட்டு தாம் புருஷம் அனுபத்னன் ஜவேன உதபதம், அந்த எவன் இழுத்துட்டு போனானோ அவனை தொடர்ந்து வேகமாக மேலே எழும்பி போனேன். சத்துமே பிரதிவச்சனம் அதத்வைவ அதிக்ரமிய தாராகணம் சந்திரலோகம் அகச்சத், அது எதுவுமே எனக்கு பிரதிவச்சனம் அதத்வைவ, எந்த பதிலுமே சொல்லாமல் வேகமாக தாராகணம் சந்திரமண்டலத்துக்கு உள்ள நட்சத்திர மண்டலத்துக்குள்ள சந்திரலோகத்துக்கு போயிடுது. தத்ரச்ச மகோதயா ஆக்கியாயாம் சபாயாம் இந்துகாந்தமயே மகதி பர்யங்கே தத் புண்டரீக சரீரம் ஸ்தாபயித்வா மாம் அவாதித். அங்கே போனதுக்கப்புறம் அந்த சந்திரலோகத்தில் மகோதயா ஆக்கியாயாம் சபாயாம், மகோதயாங்கிற பேரை கொண்ட சபையில் இந்துகாந்தமயே மகதி பர்யங்கே, மூன்ஸ்டோன் மாதிரி ஒரு பெரிய படுக்கையில் தத் புண்டரீக சரீரம் ஸ்தாபயித்வா, அதை வச்சுட்டு மாம் அவாதித் எனக்கு கூறினார். கபிஞ்சல ஜானீஹி மாம் சந்திரமசம், கபிஞ்சலனே நீ அறிந்து கொள், நான் சந்திரமஸ், நான் தான் சந்திரன். அகம் கலு அனேனத்தே பிரியவயஸ் ஏன காப்மா அபராதாத் ஜீவிதம் உத்ஸ்ருஜதா நிராபராதக சப்தக. நான் அனேன தே பிரிய வயசேன, பிரிய வயசுங்கிறவன் புண்டரீகன், புண்டரீகனால் காம அபராதாத் ஜீவிதம் உத்ஸ்ருஜதா நிர அபராதக சம்சப்தக, நிர அபராதக அகம் சம்சப்தக, நான் எந்தவித தப்பும் பண்ணாதன்னா என்ன அவன் சாபம் கொடுத்தான். யார்? பிரிய வயச, உன்னுடைய நண்பனான புண்டரீகன். எதுக்காக? காம அபராதாத்து ஜீவிதம் உத்ஸ்ருஜதா, தன்னுடைய வாழ்க்கையே காமனுடைய ஒரு தண்டனையால் போயிடுத்தே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் நான் எந்த தப்பும் பண்ணாத என்னை பார்த்து அப்போ நிலாவை பார்த்து அவன் திட்டுறான் இல்லையா, இந்த மாதிரி கூல் டைம் இருக்கிறச்சே என்னை ரொம்ப உடம்பு படுத்துறதுன்னு, அது எனக்கு அவன் சாபம் கொடுத்தான். அதனால் துராத்மன் இந்துஹதக யதாகம் துவயா கரைஹி சந்தாப்ய, அவன் அன்றைக்கி என்ன சாபம் கொடுத்தாங்கிறத இப்போ சொல்கிறேன். துராத்மன் ஹிந்துஹதக யதாகம் துவயா கரைஹி சந்தாப்ய பிராணைஹி வியோஜிதக ததா त्वमपि பாரதே வர்ஷே அஸ்மின் ஜன்மனி ஏவ உற்பன்ன அனுராகः அசம்பிராப்த சமாகம சுகः தீவிரதராம் ஹிருதய வேதனாம் அனுபூய ஜீவிதம் உத்ஸ்ரக்ஷ்யசி இதி. அவன் என்ன சொல்கிறான்? யதா அகம் துவயா கரைஹி சம்தாப்ய, பொதுவாக சந்திரனுடைய கரைகள் வந்ததுன்னா ரேஸ் வந்ததுன்னா எல்லாருக்கும் கூலாக இருக்கும். ஆனால் இவனுக்கு அது ரொம்ப சூடாகிடுறது. ஏன்னா அன்றைக்கி அவனுக்கு அந்த வேதனை அவ்வளோ அதிகமாக இருந்தது. பிராணைகி வியோஜிதக, அதனால் என் பிராணனே விட்டு போகிறது. அந்த மாதிரி ததா அவ்வாறே தொமப்பி நீயும் பாரத வருஷே அஸ்மின் ஜன்மனி ஏவ உற்பன்ன அனுராக, பாரத வருஷே பரதகண்டேன்னு நம்மளுடைய நாட்டுக்கு பேர். அவள்லாம் ஹேமகூடத்துலேயும் கிண்ணற மிதுனா வேற லோகத்தில் இருக்கிறவா.
அதனால் பாரத வருஷத்தில் ஒரு ஜென்மமாக எடுத்து உற்பன்ன அனுராக ஒரு மாதிரி ஒரு லவ் அஃபேர்ஸில் மாட்டின்றவனாக உற்பன்னனாக இருந்து கொண்டு அசம்பிராப்த சமாகம சுகக, ஆனால் அதே சமயம் யூ ஷுட் நாட் கெட் ஹர் வித் யூ, அசம்பிராப்தக அவளை பிராப்தமே அடையலை, அந்த மாதிரி சமாகம சுகம் அடையாதவனாக தீவிரத்தராம் ஹிருதய வேதனாம், அதனால் பயங்கரமான மன வலியையும் அடைபவனாக அனுபூய ஜீவிதம் உசுரக்ஷசி இது, அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கிவ் அப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் இப்போ எப்படி தவிக்கிறேனோ அந்த மாதிரி நீ தவின்னு சந்திரனை சாபம் கொடுத்துட்டான் அவன். அகம் து கிம் அனேன அகணித ஆத்மதோஷேன நிராகாக ஷப்தோ அஸ்மி இதி உற்பன்ன கோபக त्वमपि மத்துல்ய சுகதுக்க ஏவ பவிஷ்யசி இதி பிரதிஷாபம் அஸ்மை பிராயச்சம். ஸோ அதனால் சந்திரன் என்ன சொல்கிற, அகம் து கிம் அனேன, அவனால் அகணித்த ஆத்ம தோஷேன, அவன் தன்னுடைய சொந்த தப்பை உணராதவனாக, அகணித்த ஆத்ம தோஷம் தான் என்ன தப்பு செஞ்சோங்கிறத உணராமல், நிராகாக சப்தோ அஸ்மி எந்தவித தப்புமே இல்லாத பாவம் செய்யாத என்ன அவன் சபித்தான். அதனால் உற்பன்ன கோபக, அதனால் உண்டான கோபத்தினால் தொமபி துல்லிய சுகதுக்க ஏவ பவிஷ்யசி, எப்படி சந்திரன் க்ஷீயமாய் வளருது அதே மாதிரி எனக்கு துல்லியமாக நான் எப்படி கஷ்டப்படுறேனோ அதை நீ அடையணும். இது பிரதிஷாபம் அஸ்மை பிராயச்சம், அதனால் அவனுக்கு ஒரு பிரதிஷாபத்தை கொடுத்துட்டேன். ஸோ இந்த சாபங்கள் மாறி மாறி இப்போ எஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. அபகதா அமர்ஷக விம்ருஷன் மகாஸ்வேதா வெதிகரம் அஸ்ய அதிகத்தவான் அஸ்மி. ஸோ அந்த சமயம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கோபம் குறைஞ்சதும் மகாஸ்வேதா வெதிகரம் அஸ்ய அதிகதகவான் அஸ்மி, மகாஸ்வேதாவோட அவனுடைய யூனியன், அவன் ஓஹோ இவன் மகாஸ்வேதாவை தான் காதலிச்சிருக்காங்கிறத அப்போ தான் நான் அதிகதவான், நான் அறிந்தவனாக இருக்கிறேன். வத்சாஹி மகாஸ்வேதா, இப்போ அவனால் மகாஸ்வேதா கிட்ட சந்திரனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர். எதனால் அப்படின்னா மன் மயூக சம்பவாத் அப்சரக குலாத்து லப்த ஜன்மனி, ஏன்னா இவ கௌரியாம் உற்பன்னக. மகாஸ்வேதா முதலே அவள் கதையை சொல்கிறச்ச ஹம்சன்கிற கந்தர்வ ராஜாக்கும் அப்சரஸ் குலத்தில் உதித்த கௌரிங்கிறவளுக்கும் கல்யாணமாகி நான் பிறந்தேன்னு சொல்லியிருக்கான். அந்த கௌரிங்கிற சோமமயூக சம்பவக, அந்த குலத்தில் பிறந்தவள். சோமங்கிறச்ச இந்திரனுடைய குலத்தில் வந்தவன் சொல்லியிருக்கா. அதனால் வத்சாஹி மகாஸ்வேதா மன் மயூக சம்பவாத் மத் மயூக, என்னுடைய மயூக குலத்தில் வந்தவன் அப்சரக குலாத்து, அதுலேருந்து அப்சர குலத்துலேருந்து வந்ததுனால லப்த ஜன்மனி கௌரியாம் உற்பன்னா, அந்த ரெண்டு குலத்துலேருந்தும் வந்த கௌரிகிட்டேருந்து பிறந்தவழிவள். அதனால் தயா ச அயம் பர்த்தா ஸ்வயம் விருத்தக, அவள் தன்னுடைய கணவனை தானே வரிச்சுண்டா. அனேனச்ச ஸ்வயம் கிருதாதேவ தோஷாத்து மயாசக மர்த்தியலோக வாரத்வயம் அவசியம் உற்பத்தவ்யம். அனேன அதனால் ச ஸ்வயம் கிருதாதேவ தோஷாத்து, தான் செஞ்ச தப்புனாலேயே, அனேன அந்த புண்டரீகனால், மயா சக மர்த்தியலோகே வாரத்வயம் அவசியம் உற்பத்தவ்யம், மர்த்தியலோகன்னு மனுஷலோகத்தில் 2 தடவை அவன் பிறந்தே ஆக வேண்டும் கண்டிப்பாக. அந்யதா ஜன்மனி இது ஏஷா தீப்சா ந சரித்தார்த்தா பவதி, அதன் பிறகு ஒரு பர்த் பை பர்த் அப்படிங்கிறது விப்சா ரெப்படீஷன் ந சரித்தார்த்தா, அந்த மாதிரி இல்லை. தத் யாவதயம் சாபதோஷாத் அபைதி தாவத் அஸ்ய ஷரீரஸ்ய மா விநாசக பூத் இதி மயா இதம் உக்ஷிப்பிய சமானீத்தம். அதனால் அந்த சாபத்திலேருந்து அவன் எப்போ விடுபடுறானோ அது வரைக்கும் அஸ்ய ஷரீரஸ்ய ம விநாசக, அந்த சரீரம் கெட்டுப்போகக்கூடாது அப்படிங்கிறதுனால மயா இதம் உக்ஷிப்பிய சமானீத்தம், அதனால் நான் தூக்கி கொண்டு இங்கே வச்சுட்டேன். வத்சா ச மகாஸ்வேதா சமாஸ்வசிதா, இப்போ அந்த குழந்தை மகாஸ்வேதா என்னால் சமாதானப்படுத்தப்பட்டிருக்காள். அதுனா துவம் கத்வா ஏனம் விற்த்தாந்தம் ஸ்வேதகேதேவ நிவேதய, நீ இப்போ கீழே போயோ நீ போய் இந்த விற்த்தாந்தத்தை ஸ்வேதகேத்துக்கு சொல்லு. ஸ்வேதகேத்து யார்? மகர்ஷி புண்டரீக. ஸ்வேதகேத்துங்கிறவர் மகர்ஷி, அவர் புண்டரீகனுடைய அப்பான்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர்கிட்ட போய் சொல்லு. மகாபிரபாவோ அசௌ கதாச்சித் அத்திர பிரதிக்ரியாம் காஞ்சித் கரோதி இத்யுக்த்வா
மாம் வியசர்ஜயத். ஸோ அந்த யோகி வந்து அவர் பெரிய யோகிங்கிறதுனால அப்பா தன்னுடைய புத்திரனுக்காக ஏதாவது ஒரு பிரதிக்கிரியை பண்ணுவேன் அந்த சாப நிவாரணத்துக்காக. அதனால் ஹி வில் டூ இட் சம்திங் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வைத்தார் அப்படின்னார். இதோட இந்த கதை நிறுத்தி. தன்யவாதம்.